வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ ஒரு பிரைடல் ப்ளவுஸ் பார்க்க போறோம். அதனுடைய saree வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ல நல்லா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் லீவ்ஸ் ஓட இருக்கிற டிசைனோட ஒரு நல்ல டபுள் ஷேட் கலர்ஸ்ல இந்த saree நல்லா ஒரு மெஜந்தா கலர்லயும் இருக்கு. அண்ட் இந்த டிசைனை வந்து கஸ்டமரே இந்த பிளவுஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பிளவுஸோடைய மெட்டீரியல் கலர் வந்து நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர்ல இருக்கிறனால அந்த சாரீல இருக்கிற டிசைனையே லீஃப் ஸ்டெம் இந்த மாதிரியா டிசைனை இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு லீஃப்லையும் நான் இப்போ சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி சாட்டின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். அண்ட் இதுல வந்து 2 கலர்ஸ் மட்டும் சில்க் த்ரெட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட போறோம். சாரீல கொஞ்சம் கிரீன் கலரும் இருக்கிறனால ஆப்போசிட் கலர்ஸா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட் லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியா நல்ல கிரீன் ஷேட்ஸ்ல இருக்கிற சில்க் த்ரெட்டை வச்சு இந்த லீஃப் டிசைன்ல ஒரு லாங் செயின் அண்ட் ஸ்மால் செயின் இந்த மாதிரியா நம்ம இந்த லீஃப்ல ஃபில் பண்ணிக்கணும். சாட்டின் ஸ்டிச் ஆரியில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்டர் லைன்ல வந்து நம்ம பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரியா 2 கலர்ஸ் மட்டும் வச்சு ஒன்னு வந்து கிரீன் கலர்ல சில்க் த்ரெட்ல சாட்டின் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். அனதர் கலர் வந்து அந்த பிளவுஸ் மெட்டீரியல் கலருக்கு மேட்சிங்காகவே அந்த மெஜந்தா கலரே எடுத்து சில்க் த்ரெட்டை வச்சு சாட்டின் ஸ்டிச்சும் அனதர் லீஃபுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இப்போ நம்ம பேக் நெக் பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து இந்த மாதிரியான டிசைன்ல தான் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த லீஃப்லையும் ஒர்க் பண்ணி முடிக்கிறேன். அண்ட் இது ஒரு எல்போ லென்த் ஸ்லீவ். ஸோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் ஸ்லீவ் டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டனால எனி ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாம இந்த மாதிரியான பேஸ் ரிங்லாம் கொடுத்து அதுல பீட்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் சாட்டின் ஸ்டிச் அண்ட் கண்டினியூஸ் பீட் ஒர்க் மட்டும் வச்சு இந்த ஸ்லீவ் டிசைனை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி டிசைன்ல நமக்கு இருக்கும். அண்ட் பேக் நெக்ல இந்த 2 கலர்ஸ் மட்டும் வச்சு இந்த டிசைனை இப்ப ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு க்ளோஸ்ட் டிசைனா, நல்ல ஹெவி டிசைனா, ஒரு நல்ல ஒரு திக் பார்டர் டிசைனாவும் இருக்கும். அண்ட் சில்க் த்ரெட் அண்ட் பீட்ஸ் மட்டும் இருக்கும்போது ஸோ பியூட்டிஃபுல் லுக்ல இருந்தது. கலரும் நல்லா கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால நல்லா ஹைலைட் ஆச்சு. அண்ட் புட்டாஸுக்கு இந்த மாதிரியா பேஸ்ரிங் பீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய ஃபைனல் லுக்கும் நமக்கு இந்த மாதிரியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் எப்படி சிம்பிளா நீட்டா ஒரு பிரைடல் ப்ளவுஸ்க்கு நம்மளும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.